நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் இப்படியாக 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 7 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்ப்போமா? பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகின்ற அன்பு தெய்வத்தை நோக்கி பார்க்கலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. கொஞ்ச நேரம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற அந்த பிரசங்கத்தை நாங்க உம்முடைய நாமத்தினால பிரசங்கிக்க கிருபை கொடுப்பீராக, பலன் கொடுப்பீராக. அதற்காகத்தான் நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் மாற்றும் எங்களை இயேசுவே, உம்மை போலவே. நீர் ஜெபித்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. மாற்றும் எங்களை இயேசுவே, உம்மை போலவே. மாற்றும் எங்களை இயேசுவே, யோவான் 17 நீர் ஜெபித்தீர் அல்லவா? ஜெபம், அந்த ஜெப வாஞ்ச எங்களுக்குள்ளும், எங்க கூட இருக்கிறவர்களுக்குள்ளும், இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகட்டும். மாற்றும் எங்களை இயேசுவே, உம்மை போலவே. ஊற்றும் உமது ஆவியை ஏற்றுமையா எங்க உள்ளங்களை. ஊற்றும் உமது ஆவியை ஏற்றுமையா என் உள்ளத்தை. நீர் எங்களை உமக்கு சாட்சியாய் வாழவே அனுக்கிரகம் செய்யுமே. உமக்கு சாட்சியாய் வாழவே உதவி செய்யுமே.
வாழ்க இயேசுவே, வருக உமது ராஜ்யமே. நாங்க ஜெபிக்கிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது போல் உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்பா, அந்த வேத வசனத்தை தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வார்த்தையின் படி நடப்பதாக பிரசங்கம் நாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நான் வாசி கேட்ட அந்த பகுதியில் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதை கூட வாசிக்க கேட்கலாம். 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பார்த்தீர்களா? கடந்த செய்தியில் 1வது பாகத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி முதல் செய்தி நாம் தியானித்திருக்கிறோம். இது 2வது பாகம். இந்த 2வது பாகத்திலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்கள் மத்தியில் இந்த வேத வார்த்தைகளை கொண்டு புதிய பாடல் கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை கொண்டு உங்களோடு பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கின்றார். அன்பானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, பிசாசுக்கு என்ன வேலை? சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊர் வாய் நுழைவுக்குள்ள வருகிற போது அவன் அந்த ஊருக்குள்ளிருந்து ஒரு மனுஷன் ஓடி வந்தான். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன். ஐயோ தேவகுமாரனே, உமக்கும் எனக்கும் எங்களுக்கும் என்ன, எங்க வேலை வரும் முன்னாடி வந்துட்டீரே, துரத்த வந்துட்டீரே அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த மனுஷன் ஊருக்குள்ள இருக்க மாட்டான். லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் ஊருக்குள்ள இருக்க மாட்டான். அவன் குடியிருப்பு கல்லறை என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் தன்னை கல்லுகளை எடுத்து காயப்படுத்துவான் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் பிசாச துரத்தணும் என்று கர்த்தராகி ஆண்டவரே சொன்னார். அதனால தான் அந்த ஊருக்கு போகும் முன்னாடியே, அந்த கிராமத்திற்கு போகும் முன்னாடியே இந்த லேகியோன் பிசாசு இந்த மனுஷனை விட்டு போகட்டும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லி இருந்தீர் அல்லவா? அத மாதிரி நாங்களும் பிரசங்கிக்க வந்திருக்கிறோம் சொல்லி இந்த பிரசங்க வேளையில் நீங்க வாஞ்சையோடு கேட்பீர்களா? இயேசு பிரசங்கித்தது மாதிரி, இயேசு துரத்தினது மாதிரி அவனுக்கு வேலை. பிசாசுக்கு வேலை என்ன வேலை பாருங்க? ஒரு மனுஷனை கல்லறையில் போய் குடியிருக்க வைப்பது, அவன் கால்களில் விலங்கிடப்படுவது, அவன் ஊருக்குள்ள வரக்கூடாது, அவன் ஊழையிட்டு திரியணும், அவன் தன்னையே காயப்படுத்தி பாவத்திற்குள்ள சாபத்திற்குள்ள தேவ கோபத்திற்குள்ள போகணும்னு சொல்லி இருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா இல்ல வரவேற்கணுமா? எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு.
10ஆம் வசனத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? திருடன கொள்ளையிடுகிறவன துரத்த வேண்டாமா? ஆத்துமாக்களை திருடுகிற பிசாசானவன எதிர்த்து துரத்த வேண்டும் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில். சொல்லுங்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. சொல்லுங்க சொல்லுங்க, துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. யுத்தம் செய்வது கர்த்தர் தாமே, யுத்தம் செய்வது கர்த்தர் தாமே. சும்மா இருப்போம் நாம தாமே, ஓஹோ சும்மா இருப்போம் நாம தாமே. சொல்லுங்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. அன்பானவர்களே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று இயேசு சொன்னார் அல்லவா? நானோ அவைகளுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அத மாதிரி இயேசு ஜெயிக்கணும், இந்த பிசாசு தோற்கடிக்கப்படணும், இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படணும், எதிரியாகிய பிசாசுடைய ராஜ்யம் அழிக்கப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த ரகசியத்தை கொஞ்ச நேரம் நாம் எடுத்து வாசித்து தியானித்து இந்த பிரசங்கத்தை முடிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, இங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இவைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்த புதிய பாடல்களோடு இப்படி தியானித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும், இந்த வேதத்தை வாசித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும், இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற, இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுகின்ற, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் எங்க? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து
எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் நமக்கு உண்டு. அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு அடுத்து பாருங்க 14வது வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சைய உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைய கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்தரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்க. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில். பிரியமானவர்களே, சத்தியம் என்னும் கச்சையை நீங்க அறையில கட்டிக்கொள்ளுங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்கிற அக்கினியாஸ்தரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்து கொண்டு நில்லுங்க. அப்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நின்று நாம ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். அன்பானவர்களே, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பானவர்களே, கடந்த நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கிட்டத்தட்ட அது ஒரு 27 வருடத்திற்கு முன்பதாக ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். நாங்க 3 பேர். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயர் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று. அந்நிய பாசையில் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிற போது அவர் எங்களுக்கு பெயரிட்டு எங்களை அழைத்தார், அபிஷேகித்தார். 3 பேரும் போயிருக்கிறோம். அப்போ மாமியார் இறந்தாச்சு, மருமகா இருக்காங்க. அந்த மருமகளுக்குள்ள அந்த மாமியார் பெயரில் ஒரு ஆவி வந்து அந்த அம்மாவை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் 3 பேரும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாடலை பாடுகிறோம். பாடுகிற போது அந்த 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 அம்மாவுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியே புறப்பட்டு ஆட புறப்பட்டுருச்சு. அது ஆடுகிறது. ஆடி எங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணுகிற போது நீ இவளை விட்டு போ அப்படின்னு சொல்லி போகிற போது எங்களிடத்தை தர்க்கம் பண்ணுகிற போது நாங்கள் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த ஆவி சொல்லுது, எங்கள் பேர், எங்கள் அப்பா அம்மா பேரெல்லாம் சொல்லுது. எங்கள் அப்பா பேர் இவன் கொப்புளி மகன், இவன் கடுவா பேரன், இவன் தேனம்ம மகன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாங்கள் அதுக்கு அடுத்து கேட்கோம், எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா பேர் வச்ச பேர் இந்த பேர், ஆனால் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு ஒரு பேர் வைத்திருக்கிறார், அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் எனக்கு தெரியுமே. இவன் கொப்புளி மகனுக்கு பேதுரு, அவன் தேனம்ம மகனுக்கு யாக்கோபு, அவன் கடுவா பேரனுக்கு யோவான். இது எனக்கு தெரியாமல் இருக்கோ? சரி, ஒன்றும் வேண்டாம், இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லி எங்கள் செல்லப்பாண்ண யாக்கோபு என்று அந்த பேரிட்டு அழைத்த அந்த செல்லப்பா என்ற அந்த அண்ணன் எங்கள் கூட வந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த பிசாசு துரத்தக்கூடிய வரம் இருக்குது. போ, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னோன்னே அது போயிடுச்சு, பொத்துன்னு விழுந்துருச்சு. இப்படி துரத்தியாச்சு. அதை மாதிரி
கர்த்தருடைய வரங்களை, கர்த்தருடைய சீசர்களாக இருக்கிற நீங்களும் நானும், ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அபிஷேகத்தை, வரங்களை, வல்லமைகளை, இந்த வசனத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக, சர்வாயுத வர்க்கங்களை பிடித்து கொண்டவர்களாக நிற்கிற போது நாம் இந்த உலக கிரியைகளை, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நான் அவைகளுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அன்புதையும் இயேசுவுக்கு சீடர்களாக சிநேகிதர்களாக நின்று அவர் சொன்னதை நாம் செய்வோம். ஏன்னா அவன் ஆதியிலே கொலை பாதகன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. காயினுக்கும் அவன் சகோதரனுக்கும் உள்ள அந்த பிரச்சனைகளில் சகோதரனை கொல்லக்கூடிய அளவுக்கு அவன் கை ஓட்டவன் அல்லவா? அதனால ஆதியில் அவன் கொலை பாதகன், கொல்லக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், திருடக்கூடியவன். அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம மாறும்படி இந்த வேத வசனத்தை, சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டி கொண்டவர்களாக, நீதி என்னும் மார் கவசத்தை தரித்தவர்களாக, சமாதான சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாக நாம நின்று எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. சத்தியம் என்னும் மார்க்கத்தை கட்டினவர்களாக, நீதி என்னும் மார் கவசம் தரித்தவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷ பாதரட்சைகளை கொடுத்தவர்களாக நாம நின்று சர்வாயுத வர்க்கங்கள் அணிந்து கொண்டிருப்போமானால் துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே, யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. சும்மா இருப்போம் நாம தாமே, ஜெயிப்போம் நாம தாமே. கர்த்தர் யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே, சும்மா இருப்போம் நாம தாமே, ஜெயிப்போம் நாம தாமே. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில், கிறிஸ்து இயேசு நாமத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களை, இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்து இயேசு கொடுத்திருக்கின்ற அன்பு வசனத்தினாலும் அவர் கொடுத்திருக்கிற புதிய பாடலினாலும் கர்த்தர் பாடி உங்களுக்கு பிரசங்கிக்க என்னை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அதனால நீ இந்த வேத வசனங்களை அதிகமாக வாசிப்பீர்களா? இதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதுதான் உங்க உடலுக்கும் உள்ளத்திற்கும் பலன் கொடுக்கும், சுகம் கொடுக்கும், ஆரோக்கியம் கொடுக்கும், சௌக்கியம் கொடுக்கும். உங்களுக்குள்ள சுறுசுறுப்பு இருக்கிற போதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நீங்க சோர்ந்து போவீர்களானால் நீங்க பிசாசிற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அதனால வேத வசனத்தை மறக்காதீங்க, ஜெபிக்க மறக்காதீங்க, ஊழியம் செய்ய மறக்காதீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ மறக்காதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடிப்போமா. அப்படி நாம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இந்த அன்பு சீடன் யாக்கோபோடு பேசி எழுதி
எங்களுக்கு கொடுத்தீரே, இவைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக, பிரசங்கிக்கும்படியாக ஒரு புதிய ராகத்தையும் புதிய பாடலையும் கற்றுக் கொடுத்தீரே. இவைகளுக்குள் நீர் உம்முடைய வல்லமையை அனுப்பி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறையிருப்பு, ஒவ்வொரு கட்டுகள், ஒவ்வொரு குறைகள், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், இவைகளெல்லாம் தோல்வி நிலைகள், துயர நிலைகள், துக்க நிலைகள், இவைகளையெல்லாம் கொண்டு வருகின்ற உலக அதிபதியாகிய வானமண்டல பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உம்முடைய அன்பு வசனத்தினாலே அப்பா, இவை ஜனங்களை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று கட்டளையிடுகிறோம். என்னோடும் எங்களோடு இருக்கிறவர்களோடும் இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு பக்தி, வைராக்கியம், பரிசுத்தம், விசுவாசம், உத்தம மார்க்கத்தார் ஆகிய பிள்ளைகளாக வாழ்ந்து, சாட்சிகளாக வாழ்ந்து இந்த உலக அதிபதியை ஜெயித்து ஜெயமெடுக்க உதவி செய்வீராக. இந்த வேத வசனம் உம் நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.